Good morning, students. Now we are going to see about the 11th standard physics unit 2 kinematics. In this lesson, we have already seen what the projectile motion. Okay. Now we are going to see about the part 2. சரியா செகண்ட் பார்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரொஜெக்டைல் மோஷனில் பார்க்க போகிறோம். ஏன்னா அதில் நிறையா விஷயங்கள் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2.11.2ல் ப்ரொஜெக்டைல் இன் ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷனில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா அந்த ஹரிசாண்டல் அந்த ப்ரொஜெக்டைலோட பாத் வந்து என்னது பேரபோலா அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டைம் ஆஃப் ஃப்ளைட் பார்த்துருக்கோம். தென் ஹரிசாண்டல் ரேஞ்ச் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். 3 விஷயங்களை பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரிசல்டன்ட் வெலாசிட்டி. வெலாசிட்டி ஆஃப் ப்ரொஜெக்டில் அட் எனி டைம், எந்த டைம்லையும் அந்த ரிசல்டன்ட் ஆஃப் வெலாசிட்டி என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அட் எனி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் டி த ப்ரொஜெக்டில் ஹேஸ் த வெலாசிட்டி காம்பனன்ட்ஸ் அலாங் போத் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். அப்போது எந்த இடத்துலையும் இப்போ ஓஏங்கிற இடத்த தவிர மற்ற எந்த இடத்துலையும் அந்த அந்த காம்பனண்ட் அந்த எந்த டைம்லையும் அந்த ப்ரொஜெக்டைல் வந்து விஎக்ஸ் விஒய் அப்படிங்கிற 2 வெலாசிட்டி காம்பனன்ட்ஸை வச்சுட்ருக்கோம். ஓகேவா, விஎக்ஸ் விஒய் அப்படிங்கிற 2 வெலாசிட்டி காம்பனன்ட்ஸை வச்சுட்ருக்கோம். த ரிசல்டன்ட் வெலாசிட்டி ஆஃப் தீஸ் 2 காம்பனன்ட்ஸ் கிவ்ஸ் த வெலாசிட்டி ஆஃப் த ப்ரொஜெக்டைல் அட் த டைம் இன்ஸ்டன்ட். அப்போ அந்த ரெண்டுக்கும் எந்த பொசிஷன்லையும் அந்த விஎக்ஸ் விஒயோட ரிசல்டன்ட் வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து என்ன அப்படின்னா அந்த வெலாசிட்டி ஆஃப் த ப்ரொஜெக்டைல் அட் எனி டைம், அட் பர்டிகுலர் டைம். ஓகேவா, அட் பர்டிகுலர் டைமில் அந்த ப்ரொஜெக்டைலோட வெலாசிட்டி அதுதான் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போது ஹரிசாண்டல் டைரக்ஷன் இன் எக்ஸ் ஆக்சிஸ் த வெலாசிட்டி காம்பனண்ட் விஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ் ப்ளஸ் ஏஎக்ஸ் இன்டூ டி. யூஎக்ஸுங்கிறது ஹரிசாண்டல் காம்பனண்ட்டில் யூஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூ, ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத நிறைய முறை என்ன பண்ணியிருக்கோம், நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து இன் ஹரிசாண்டல் டைரக்ஷன் தென் வெர்டிக்கல் டைரக்ஷன் ஒய் ஆக்சிஸ் ux is equal to u, ax is equal to 0. அப்போ vx அந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா vx is equal to u plus 0, that is u. அப்போ vx is equal to uங்கிறது நமக்கு கிடச்சிரும். In vertical direction, in y axis, the velocity component along y axis is equal to vy is equal to uy plus ay. uyங்கிறது 0, ayங்கிறது g அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயும் பார்த்துருக்கோம். அப்போ v is equal to gt. ஓகேவா, அப்போது இந்த 2 ஈக்குவேஷனை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து த ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிகல் அட் எனி டைம் டி. எந்த டைம்லையும் அந்த ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிகல் பார்த்தீங்கன்னா அதோட ரிசல்டன்ட் வெலாசிட்டி தான். அப்போ ரிசல்டன்ட் வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் வாட், நம்ம ஆல்ரெடி நம்ம இப்போ பார்த்துருக்கோம் ட்ரையாங்குலேஷன் ஆஃப் அடிஷன் பார்த்துருக்கோம். அப்போ v இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் vx ஸ்கொயர் ப்ளஸ் vy ஸ்கொயர். அப்போ சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 9, 10 இன் திஸ் ஈக்குவேஷன். அந்த 9ஐயும் 10ஐயும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா v is equal to root of u square plus g square t square. This is equation 11. Okay, the speed of the next நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா speed of the projectile when it hits the ground. கிரவுண்டை ரீச் பண்ணும்பொழுது அதோட வெலாசிட்டி என்ன, ரிசல்டன்ட் வெலாசிட்டி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா we know that t is equal to root of 2h by g. Substitute this equation in equation 11ல் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ரூட் ஆஃப் யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2gh கிடைக்கும். அப்போ v ground is equal to root of u square plus 2gh. This is equation 12. ஓகே, அப்போது the speed of the projectile when it hits the ground, v ground is equal to root of u square plus 2gh அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா, அப்போது இதில் இந்த டாப்பிக்கில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா the path of the projectile. path of the projectile வந்து projectile in horizontal projectionல path of the projectile வந்து என்ன அப்படின்னா parabola. then time of flight t is equal to root of 2h by g and the horizontal range u is equal to rt. then speed of the projectile at any time அப்படின்னு பார்த்தீங்கன்னா v is equal to root of u square plus g square t square. v ground, speed of the projectile when it hits the ground, v ground is equal to root of u square plus 2gh அப்படிங்கிற விஷயத்த பார்த்துருக்கோம். ஓகே, இது முக்கியமான எப்படி வேணாலும் இதை கேட்கலாம் சம்ஸாக வரலாம், இல்லை டிரைவ் பண்ணுங்கன்னு கேட்கலாம். அப்போது இந்த லெசன்லேயே இந்த பார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆல் ஆஃப் யூ நோட் இட் கேர்ஃபுல்லி. முக்கியமாக சம்ஸ் வந்து கேட்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2.11.3 ப்ரொஜெக்டைல் அண்டர் ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன். projectile under angular projection, that is oblique projectile. Okay, consider an object thrown with initial velocity u at an angle theta with the horizontal. என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பாலை வந்து தூக்கி எறிகிறோம்.
தூக்கி எறிஞ்சிங்க அப்படின்னா அந்த பாலோட பாத் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஃபிகரை நோட் பண்ணுங்கள், OA and B அந்த வழியாக வந்து இருக்கும். ஓகேவா? இப்போ U இஸ் ஈக்குவல் டு UX I கேப் ப்ளஸ் UY J கேப். அப்போ ஹரிசாண்டல் காம்பனண்ட் UXன்னு பார்த்தீங்க அப்படின்னா U காஸ் தீட்டா அண்ட் வெர்டிக்கல் காம்பனண்ட் UY இஸ் ஈக்குவல் டு U சைன் தீட்டா. ஓகே, இதில் என்னென்ன விஷயங்களை நம்ம நோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹரிசாண்டல் காம்பனண்ட்டை எப்பயுமே இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஓலேருந்து ஏ வர்ற வரைக்கும் ஏலையும் அண்ட் ஏலேருந்து பி வர்ற வரைக்கும் இந்த யூஎக்ஸுங்கிறது யூ காசிட்டாங்கிறது எப்பயுமே என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. அந்த ஃபிகரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதை வந்து பெரிய பேராவாக கொடுத்துருக்காங்க. நான் சிம்பிளாக உங்களுக்கு நோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன், கொஞ்சம் கவனமாக பாருங்கள். 0லேருந்து ஏ வரைக்கும் அந்த பால் ஒரு ப்ரொஜெக்டைல் போகுது அப்படின்னா அந்த இடத்துல அந்த 2 காம்பனண்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க, வெர்டிக்கல் காம்பனண்ட் அண்ட் ஹரிசாண்டல் காம்பனண்ட்டாக. அப்போ ஹரிசாண்டல் காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா யூஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூ காஸ் தீட்டா. அட் ஏ யூஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூ காஸ் தீட்டா அண்ட் இந்த பாத் A to B UX is equal to U cos theta. அப்போது அந்த பாலை வந்து மேலே தூக்கி எறிகிற வரையும், தூக்கி எறிகிறதுலேருந்து அந்த கிரவுண்டை வந்து ரீச் பண்ணுற வரைக்கும் அந்த ஹரிசாண்டல் காம்பனண்ட்டுங்கிறது மாறவே மாறாது. ஹரிசாண்டல் காம்பனண்ட் UX is equal to U cos theta of the velocity remains the same till the object reaches the ground. Okay, this is important point. அதனால தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஷேடிங் கொடுத்துருக்கேன். தென் y will be எப்படி வேரி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, UY ஓலேருந்து ஏக்கு போகிற வரைக்கும் என்னவாகும், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இஸ் இன் த டைரக்ஷன் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் த வெர்டிக்கல் காம்பனண்ட். ஓகேவா? அப்போ அது வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஆக்ட் பண்ணுது UY. அதுக்கடுத்து அட் ஏ UY இஸ் ஈக்குவல் டு 0. தென் from A to B வரும்போது acceleration due to gravity is in the direction same as the direction of the vertical component UY. ஓகே, அப்போ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு வந்து என்ன இருக்குது, பேரலாக ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு. ஓகேவா? அந்த யூஐங்கிறது அப்படிங்கிறது இந்த 3 காம்பனண்ட்டாக பிரியுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ யூஎக்ஸுங்கிறது எப்பயுமே இதில் மாறவே மாறாது, யூஐ மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். ஓலேருந்து ஏக்கு போகும்போது ஆப்போசிட் டைரக்ஷன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்டாக ஆக்ட் பண்ணும். அட் ஏல யூஐ இஸ் ஈக்குவல் டு 0. அட் ஏலேருந்து பிக்கு வர்ற வரைக்கும் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு பேரலாக ஆக்ட் பண்ணிகிட்ருக்கும். ஓகேவா? திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது வந்து நிறைய அவங்க புக்கில் பெரிய பேராவாக கொடுத்துருக்காங்க, நான் சிம்பிளாக கொடுத்துருக்கேன். முக்கியமாக நோட்டில் தயவு செஞ்சு எழுதி வச்சுக்கோங்க. தென் after the time t the horizontal distance traveled by the projectile அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா SX இஸ் ஈக்குவல் டு UX ப்ளஸ் ½ AX இன்டூ T ஸ்கொயர். இதுதான் நமக்கு சிம்பிளர் ஃபார்முலா. XXங்கிறது எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் UX இஸ் ஈக்குவல் டு U cos thetaங்கிறது எப்பயுமே சேஞ்ச் ஆகாது அப்படிங்கிறத முதல்ல அந்த கண்டிஷன்லேயே கொடுத்துட்டோம். தென் AX இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ X இஸ் ஈக்குவல் டு U cos theta இன்டூ T. ஸோ T இஸ் ஈக்குவல் டு X by U cos theta. That is equation 1. Okay, now let us see the vertical distance traveled by the projectile. அப்போ வெர்டிக்கல்னு சொல்லிட்டாவே அது y ஆக்சஸ். அப்போ SY இஸ் ஈக்குவல் டு UY இன்டூ T ப்ளஸ் ½ AY T ஸ்கொயர். அப்போ SY இஸ் ஈக்குவல் டு Y, UY இஸ் ஈக்குவல் டு U சைன் தீட்டா, தென் AY இஸ் ஈக்குவல் டு மைனஸ் G. ஸோ Y இஸ் ஈக்குவல் டு U சைன் தீட்டா இன்டூ T மைனஸ் ½ GT ஸ்கொயர். திஸ் இஸ் ஈக்குவேஷன் 2. இப்போ டீயோட வேல்யூ என்ன பண்ணணும், அந்த ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது substitute equation 1 in the equation 2, finally we get y is equal to u sin theta into x by u cos theta minus ½ g x square by divided by u square cos square theta. So finally we get y is and the u cancel ஆடும். sin theta divided by cos theta என்ன அப்படின்னா tan theta. அப்போ y is equal to x tan theta minus ½ g x square divided by u square cos square theta. That is equation 3. ஸோ இந்த ஈக்குவேஷன் எதை இம்ப்ளை பண்ணுது, இன்சிஸ்ட் பண்ணுது அப்படின்னா இன்வெர்டட் பேரபோலாவோட ஈக்குவேஷனை வந்து இம்ப்ளை பண்ணுது. ஓகே, the path followed by the projectile is an inverted parabola. This is important point. ஓகே, inverted parabola அப்படிங்கிறது the path of the projectile in the path of the projectile in an angular projection is an inverted parabola. prove அப்படின்னு கேட்டால் நீங்கள் இந்த பார்ட்டை மட்டும் எழுதுனா போதும் வித் ஃபிகர். ஓகே, ஃபிகரோட என்ன பண்ணணும், எழுதணும். தென் மேக்ஸிமம் ஹைட், அதில் பார்த்த மாதிரி மேக்ஸிமம் ஹைட் என்ன போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட் கீழேருந்து நம்ம தூக்கி இல்லையா, எவ்வளோ தூரம் மேக்ஸிமமாக போயிருக்கு
அப்படின்னு பார்த்தீங்கன்னா the maximum vertical distance traveled by the projectile during its journey is called the maximum height. இப்போ vy square is equal to uy square plus 2ays. ஓகே, இங்கே வந்து vy is equal to u sin thetaன்னு கொடுத்துருக்கேன். அதை தயவு செஞ்சு uyன்னு மாற்றிக்கோங்க. தட் இஸ் கொஞ்சம் மிஸ்டேக் நடந்துருச்சு. uy is equal to u sin theta. Then ay is equal to minus g and s is equal to h maximum. At the maximum height vy is equal to 0. at ஏல vy வந்து 0வாக இருக்கும். ஏன்னா அதுக்கு மேலே போகாது, அங்கே வெலாசிட்டி என்னவாக இருக்கும், 0 ஆகிடும். தென் வெலாசிட்டி vy வந்து 0ங்கிற பட்சத்தில் அந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 0 is equal to u square sin square theta plus 2 minus g h maximum. அப்போ அந்த மைனஸ் காம்பனண்ட்டை இந்த பக்கம் நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 2g h maximum is equal to u square sin square theta. So h maximum is equal to u square sin square theta divided by g. அப்போ h maximum கேட்டாங்க, இனிஷியல் வெலாசிட்டி ப்ளஸ் தீட்டா கொடுத்துட்டு h maximum கேட்டாங்க அப்படின்னா you should use this formula to find out the maximum height. ஓகே, maximum height கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் இந்த ஃபார்முலா என்ன பண்ணியிருக்கணும், யூஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது the time of flight. The total time taken by the projectile from the point of projection till it hits the horizontal plane is called the time of flight. இல்லை அப்படின்னா இந்த பாத் OA வழியாக அது Bயை ரீச் பண்ணுறதுக்கு அது எவ்வளோ நேரம் எடுத்துக்குதோ அதுதான் என்ன அப்படின்னா time of flight. ஓகே, SY is equal to UYT plus half a/t ஸ்கொயர். அப்போது எஸ்ஒய்ங்கிறது 0. ஏன்னா எஸ்ஒய்ங்கிறது நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் அந்த ஃபிகருக்கு கீழே அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கேன் இல்லையா, OA ப்ளஸ் ஏபி. ஓஏலேருந்து ஏபிக்கு போகிற வரைக்கும் ப்ளஸ் ஒய், அதாவது மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. தென் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அதே மாதிரி ஏலேருந்து பி வர வரைக்கும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் வருது, மைனஸ் ஒய். அப்போது அந்த பியை ரீச் பண்ணும்போது அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். அப்படிங்கிறத கீழே அதை கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோ. அந்த ஃபிகருக்கு கீழே டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு OA ப்ளஸ் ஏபி ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா. அப்போ அதிலேருந்து SY இஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் UY is equal to u sin theta, then AY is equal to minus g, then t is equal to TF. அப்போ yங்கிறது 0, then u sin theta into TF plus half minus g TF ஸ்கொயர். ஓகே, இப்போ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஃபைனலாக TFங்கிறது என்ன கிடைக்கும், 2u sin theta divided by g, that is equation 5. ஓகே, then horizontal range. Horizontal range னு பார்த்தீங்கன்னா the maximum horizontal distance between the point of projection and the point on the horizontal plane where the projectile hits the ground is called the horizontal range R. ஒன்றும் சிம்பிளாக எழுதணும் அப்படின்னா ஓக்கும் பிக்கும் இடையில ஃபிகரில் ஓக்கும் பிக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸாக என்ன அப்படின்னா ஹரிசாண்டல் ரேஞ்ச். ஓகே, இந்த ரேஞ்சோட ஃபார்முலா வந்து நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம முதல்ல பார்த்துருக்கோம். R is equal to UT, that is horizontal component into time of flight. அப்போது நம்ம ஹரிசாண்டல் காம்பனண்ட் இந்த டேர்மில் என்ன அப்படின்னா u cos theta. ஓகே, u cos theta, டைம் ஆஃப் ஃப்ளைட்டுங்கிறது TF. அப்போ u cos theta இன்ட்டு TF என்ன நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம், 2u sin theta divided by g. ஓகே, அப்போது இப்போ cos theta 2 sin theta cos thetaவோட வேல்யூ என்ன அப்படின்னா sin 2 theta. ஓகே, அப்போ நம்ம அதை பிரித்து எழுதிக்கிட்டோம் அப்படின்னா u ஸ்கொயர் 2 sin theta cos theta divided by gன்னு எழுதிக்கிறோம். அதை எழுதிட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், தட் இஸ் R is equal to u ஸ்கொயர் sin 2 theta divided by g, that is equation 6. அப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஆர் ஹரிசாண்டல் ரேஞ்ச் வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டிக்கு. இனிஷியல் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆனால் இந்த ரேஞ்ச் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். தென் தீட்டா இன்க்ரீஸ் ஆனால் அதோட ரேஞ்சும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஜி வந்து குறைஞ்சா ஆர் இன்க்ரீஸ் ஆகும், ஜி இன்க்ரீஸ் ஆனால் ஆர் வந்து என்னது குறையும். சரியா, அப்போ ஃபார் எ கிவன் இனிஷியல் ஸ்பீட் u the maximum possible range is reached when sin 2 theta is maximum. பார்த்தீங்கன்னா சைனோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன 1. ஓகே, அப்போ 1 வந்து எந்த இடத்துல இருக்கும், sin 90 டிகிரி, தட் இஸ் π/2. அப்போது sin 2 theta is equal to 1 இருக்கணும். அப்போ 2 theta என்னவா இருந்தால் 1 இருக்கும், π/2 இருந்தால் 1 இருக்கும். அப்போ ஆக்சுவலாக தீட்டா என்னவா இருக்கணும் அப்படின்னா π/4, that is theta is equal to is nothing but 45 degree. Okay, அப்போ this means that if the particle is projected at 45 degree with respect to the horizontal base பண்ணி 45 degree angle நம்ம எரிஞ்சோம் அப்படின்னா it attains a maximum range
மேக்ஸிமம் ரேஞ்ச் இஸ் கிவன் பை. அப்போ மேக்ஸிமம் ரேஞ்ச்னா ஓலேருந்து பிக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா 45 டிகிரியில் எரிஞ்சால் ஈஸியான பண்ணி முடியும், மேக்ஸிமம் ரேஞ்சை கொண்டு வந்துட முடியும். இப்போ ஆர் மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் டிவைட் பை ஜி சைன் இன்ட்டு 2 இன்ட்டு பை பை 4 இஸ் நத்திங் பட் சைன் பை பை 2. சைன் பை பை 2 வேல்யூ என்னது 1. அப்போ u ஸ்கொயர் டிவைட் பை ஜி நமக்கு கிடைக்கும். அப்போ ஆர் மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் டிவைட் பை ஜி. ஓகேவா? இப்போ ஆர் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கும் பொழுது u தீட்டா கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஈக்குவேஷன் 6 யூஸ் பண்ணணும். வெறுமனே அட் ஆங்கிள் 45 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா யூ ஜஸ்ட் யூஸ் ஆர் மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பை ஜி எழுதுனா போதும். தீட்டா கொடுத்துருந்தாலும் என்ன பண்ண தேவையில்லை, நீங்கள் அதை எழுதினாலும் என்ன வரும், அதோட வேல்யூ 1 தான் வரும். ஓகே, தீட்டா வந்து 45 டிகிரின்னு கொடுத்துட்டாலே நீங்கள் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். தீட்டா வந்து வேறு வேல்யூ கொடுத்தாங்க, இப்போ 90 டிகிரி அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா யூ ஜஸ்ட் யூஸ் வாட், அந்த மேலே 6th ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த 2.11.3 இந்த ப்ரொஜெக்டைல் அண்டர் அண்ட் ஆங்குலர் ப்ரொஜெக்ஷனில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா the path followed by the projectile is inverted parabola அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். the maximum height h maximum is equal to u square sin square theta divided by 2g அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். then time of flight tf is equal to 2u sin theta divided by g அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். then horizontal range r maximum is equal to u square g அப்படிங்கிற விஷயத்த பார்த்துருக்கோம். ஓகேவா? இந்த கிளாஸ்க்கு இது போதும், இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதில் மேக்ஸிமம் என்ன வரும், இந்த மாதிரியான தனித்தனியாக கேட்பாங்க, 2 மார்க் 3 மார்க்கில் தனித்தனியாக கேட்பாங்க. இல்லைன்னா இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி சம்ஸ் வந்து வரும். அதனால தான் உங்களுக்கு கொஞ்சமாக நடத்துகிறேன், டைமும் கம்மி தான். ஆனால் உங்களுக்கு இது புரியணுங்கிறதுக்காக தான் அந்த டைம் எடுத்து நான் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அந்த ஃபார்முலாவை டிரைவ் பண்ணுறதுக்கு கற்றுக்கும். நிறைய ஒரு 2-3 தடவை போட்டு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த எந்த காம்பனண்ட் அப்படிங்கிற விஷயத்த நல்லா ஞாபகம், என்னென்ன காம்பனண்ட் யூஸ் பண்ணுறோம், எந்த இடத்துல அந்த காம்பனண்ட்டோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இதை போட முடியும். ஓகேவா? அப்போ நீங்கள் 2-3 தடவை அதை ட்ரையல் பார்க்கணும், எழுதி பார்த்தா மட்டும்தான் இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியும், சம்ஸுக்கும் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.